வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சந்திரனின் மனைவி. கதைக்குள்ள போலாமா? ஏய் வித்யா, என்னடி இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்ன, ஆனா எக்ஸாமுக்கு போகாம யாரோ ரோட்ல ஒரு பொம்பளை ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாங்க, அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க உயிரை காப்பாத்தினு கூலா சொல்லிட்டு இருக்க. என்னடி இது, உங்க அப்பாக்கு தெரிஞ்சு அவர் திட்டமாட்டாரு என்று போனில் தனது தோழி கலா பதறி கொண்டிருக்க, ஏய் நான் படிக்கிறது நர்சிங், அந்த படிப்புக்கு என்ன நியாயம் செய்யணுமோ அதுதான் செஞ்சிருக்கேன். இதுக்கு எங்க அப்பா சந்தோஷம்தான் படுவாரு. ஏன்னா எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரே எண்ணம் தான். அதனாலதான் எங்க அப்பா என்ன நர்சிங் படிக்கணும்னு சொன்னதும் நான் சந்தோஷமா சம்மதிச்சேன் என்று சிரித்தாள் வித்யா. ஆ போதும், படிப்பை முடிச்சுட்டு வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் உன் சேவையெல்லாம் வச்சுக்க கூடாதா? இப்பவே ஆரம்பிக்கணுமா? அடியே, நான் சம்பாதிக்கிறதுக்காக சேவை செய்யலடி, மனசாட்சியோட செய்யறேன். அதை நீ வேலையா பாக்குற, ஆனா நான் அதை என் உயிரா பாக்குறேன். அதுக்காக தான் இந்த நர்சிங் படிப்பை நான் விருப்பப்பட்டு படிச்சதே. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஆ போதும் போதும், இப்ப எக்ஸாம கோட்டை விட்டுட்டியே, அதுக்கு என்ன பண்ண போற? அடியே, எக்ஸாம் என்ன எக்ஸாம், அதை அப்புறம் கூட எழுதிக்கலாம். ஆனா உயிர் போனா திரும்ப வருமா என்று வித்யா போனில் தனது தோழியிடம் பேசி கொண்டு வர லிப்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் நின்றது. அவள் போனை பேக்கில் வைத்துவிட்டு கடகடவென வெளியே சென்று தனது ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டு கிளம்பினாள். அவளுடன் லிப்டில் இருந்து வெளியே வந்த சந்திரன் அவள் பேச்சை கேட்டு அசந்து போக அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றான். அவன் முதுகில் ரவி பட்டு நடிக்க, ஏய் சந்திரன், என்னடா இங்க வந்து நின்னுட்டு இருக்கிற? எப்ப வந்த? மேல போய் அம்மாவை பாத்தியா என்றான். ஆ பார்த்தண்டா, அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாரு. அப்புறம்தான் எனக்கு மூச்சே வந்தது. அம்மாக்கு முக்கியமான இன்ஜெக்ஷன் உடனே போடணுமா, அதுதான் நீ மருந்து வாங்க போயிருக்கிறதா நர்ஸு சொன்னாங்க. சரின்னு உன்னை பார்க்க ஓடி வந்தேன். ஆமா, மருந்தெல்லாம் வாங்கிட்டியா? ஆ வாங்கிட்டேன், வா போலாம். ஆமா, அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு எப்படி தெரியும்? அவங்கள நீ எங்க பார்த்த? நான் காலையில ஆபீஸுக்கு போயிட்டு இருந்தேன்டா. ரோட்ல ஏதோ கும்பலா இருந்தது, ஆம்புலன்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தது. சரி, ஏதோ ஆக்சிடென்ட் போல இருக்குன்னு நானும் போய் என்ன எதுன்னு பார்க்கலான்னு அந்த கூட்டத்தை தள்ளிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு எங்கி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஸ்ட்ரெக்சர்ல படுக்க வச்சிருந்தது உங்க அம்மா போல இருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே பதறிக்கிட்டு கிட்ட போறதுக்குள்ள ஆம்புலன்ஸ் கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் பின்னாடியே கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஆனா நான் வர்றதுக்குள்ள எங்க அம்மாவை சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் விசாரிச்சதுல அவங்கள கொண்டு வந்து சேர்த்தது ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சது. நான் அவசரத்துல அந்த பொண்ணை பத்தி எதுவும் கேட்டுக்கல. உடனே உனக்கு போனை போட்டு விஷயத்த சொன்னேன். நான் அம்மாக்கு என்ன ஆச்சுன்ற பரபரப்புல டாக்டர் கிட்ட விசாரிச்சுட்டு அவங்க எழுதி கொடுத்த மருந்த வாங்கி இங்க வந்துட்டேன். ஆனா நான் வரும்போது ஒரு பொண்ணு அம்மா கிட்ட நின்னுட்டு இருந்தா. அவகிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு போனேன். அதுக்குள்ள நர்ஸ் வந்து என்கிட்ட அவசரமா இந்த மருந்தை வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. அதுதான் அப்புறம் விசாரிச்சுக்கலான்னு வந்துட்டேன். அந்த பொண்ணு கூட அங்கதான் இருக்கா, நீ பார்க்கல என்றான். அங்க யாரும் இல்லையே. அப்படியா, அப்ப போயிட்டு இருப்பா என்று திரும்பிய ரவி, ஏய் அதோ பூரா பாருடா, அந்த பொண்ணுதான் என்று அந்த ஹாஸ்பிட்டலின் வெளியே கையை காட்டினான். அங்கு வித்யா வண்டியில் சென்று கொண்டிருக்க, அவளா, அவ ஏன் கூட தாண்டா இப்ப லிப்ட்ல வந்தா என்று பதறிய சந்திரன், கொஞ்சம் இரு வந்துடுறேன் என்று விரைந்து ஓடினான். இதற்குள் வித்யா கேட்டை தாண்டி வெளியே சென்று விட்டாள். மூச்சு வாங்க ஓடியும் அவளை பிடிக்க முடியாமல் நின்ற சந்திரனுக்கு சலிப்பு ஏற்பட்டது. ச, அந்த பொண்ணை பார்த்து ஒரு நன்றி சொல்லலான்னா முடியலையே. அவ போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாளே, இன்னைக்கு நான் ஒரு உயிரை காப்பாத்தினேன்னு, அது அம்மா தானா? அந்த பொண்ணுக்கு எவ்வளவு நல்ல மனசு. அவ முகம் போல அவ குணம் கூட அழகாதான் இருக்கு. ச, இந்த தேவதையை நாம திரும்பவும் எப்ப பார்ப்போம்? திரும்பவும் அவளை வாழ்க்கையில சந்திப்போமா என்று அவன் யோசித்துக் கொண்டு நின்றான். ஒரு வருடம் சென்றது. அன்று சந்திரனின் தாய் சுகுமாரி தட்டில் பூ, பழம், புது புடவை என எடுத்து அடுக்கி வைத்து கொண்டிருக்க, என்னம்மா எல்லாம் ரெடியா, கிளம்பலாமா, நேரமாகுது என்று கிளம்பி வெளியே வந்தான் சந்திரன். எல்லாம் ரெடிப்பா. சந்திரா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், எனக்காக செய்வியா, சொல்லு என்று தனது மகனை பரிதாபமாக பார்த்தாள் சுகுமாரி. அவளை சிரித்து கொண்டே பார்த்த சந்திரன், தெரியுமா நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு? அப்படியா, என்ன சொல்லே பார்க்கலாம். நானும் உனக்கு இதுவரை எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துட்டேன். பாக்குற பொண்ணெல்லாம் ஏதோ சாக்கு சொல்லி தட்டி கழிச்சிட்ட. ஆனா இந்த பொண்ணையாவது நீ எந்த சாக்கும் சொல்லாம கட்டிக்க சம்மதிக்கணும்னு கேட்பீங்க, அதுதானே?
அடே பொல்லாதவனே, என் மனசுல இருக்கிறத அப்படியே படம் பிடிச்சா போல சொல்றியே. ஆமாண்டா கண்ணு, அதேதான் நானும் உன்னை கேட்க வந்தேன். அம்மா, என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவ பொண்ணு இல்ல, தேவதை. அவ உங்க உயிரை காப்பாத்தினவ. அவளை பார்த்த அந்த நொடியில இருந்து நான் அவ கூட வாழ ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி வேற ஒருத்தி கூட என் வாழ்க்கையை பகிர்ந்துக்க முடியும்? அந்த பொண்ணை பத்தி எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல. அவளை நான் சந்திக்கவும் முடியல. இப்படி எந்த விவரமும் தெரியாத ஒரு பொண்ணை பத்தி நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? ஆனாலும் உங்க விருப்பத்தை நான் தடை சொல்ல விரும்பல. இந்த பொண்ணு பார்க்க வர்றது கூட உங்க மனசை சங்கடப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான். என் மனசு சொல்லுதுமா, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் என் தேவதையை சந்திப்பேன். அவ கூட தான் நான் வாழ போறேன்னு என்று மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக இருந்த சந்திரனை தொட்டு உலுக்கிய சுகுமாரி, என்னப்பா பேசாம நிக்கிற? சொல்லு கண்ணு, இந்த பொண்ணையாவது நீ கட்டிக்கிறியா? அதுக்காக தான் பாக்குற எல்லா பொண்ணையும் நீ போட்டோவை பார்த்து ஏதோ சொல்லிடுறேன்னு இந்த பொண்ணு போட்டோவை கூட நான் உனக்கு காட்டல. ஒருவேளை நேர்ல பொண்ணை பார்த்தாலாவது உன மனசுக்கு பிடிக்காதான்னு தான். சரிம்மா, பார்க்கலாம் என்று சிரித்து கொண்டே தனது தாயை அணைத்து கொண்டான் சந்திரன். காரில் இருந்து இறங்கி உள்ளே சென்ற சந்திரனையும் சுகுமாரியையும் வரவேற்று உள்ளே அழைத்து வந்தார் விஸ்வநாதன். இதற்குள் உள்ளிருந்து ஓடி வந்த அவரது மனைவி ஜானகி அவர்களை பார்த்து மகிழ்ச்சியோடு வரவேற்க அவர்களை சுகுமாரிக்கு மிகவும் பிடித்து விட்டது. தரகர் சொன்னாரு உங்க குடும்பத்தை பத்தி. அவரு சொல்லும் போதே எனக்கு பிடிச்சு போச்சு. அதுதான் உடனே பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன். இவன் தான் என் பையன், பேரு சந்திரன். பிடெக் படிச்சுட்டு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான் என்றாள் சுகுமாரி. சந்திரன் விஸ்வநாதனையும் ஜானகியும் கையெடுத்து வணங்கி கொண்டிருந்தான். உட்காருங்க தம்பி என்று அவனை அன்போடு பார்த்த விஸ்வநாதன் திரும்பி தனது மனைவியை பார்த்து மகிழ்ச்சியோடு தலையாட்டினார். அவள் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. அம்மா, தம்பியை பார்த்ததும் எங்களுக்கு என்னவோ தெரியல, மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப மரியாதையான பிள்ளையா இருக்காரு. உங்க வளர்ப்போட அருமை தெரியுது என்றார். சுகுமாரியின் முகத்தில் சந்தோஷம் பிடிபடவில்லை. இவனை பார்க்குற எல்லாருமே இப்படிதான் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் என் மனசு பூரிச்சு போகும். ஆனா இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க அவங்க அப்பாவுக்கு தான் கொடுத்து வைக்கல. சரி, அது போகட்டும். உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானா என்றாள். இல்லம்மா, இன்னொரு பொண்ணு இருக்கா. அவளும் நர்சிங் படிச்சுட்டு இருக்கா. 2 பேரும் ரெட்டை பிறவிங்க. அதனால தான் ஒன்னாவே ஒரே படிப்பை படிக்க வச்சு என்று சிரித்தார் விஸ்வநாதன். ஆமா அண்ணி, 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. அதனால சின்ன வயசுல இருந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி துணி எடுக்கிறது, ஒரே பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வைக்கிறது, காலேஜ்லயும் ஒன்னாவே படிக்க வைக்கிறதுன்னு அவங்க அப்பா 2 பேரையும் நர்சிங்க சேர்த்து விட்டாரு என்றாள் ஜானகி. நர்சிங் என்றதும் சந்திரனுக்கு லிப்டில் பார்த்த அந்த பெண்ணின் நினைவு வந்தது. சே, அந்த பொண்ணோட பேரை கூட நாம் அன்னைக்கு கேட்க முடியலையே என்று மனதில் வருந்தினான். அப்ப அந்த பொண்ணும் இங்கதான் இருக்காளா என்று ஆவலாக கேட்டாள் சுகுமாரி. இல்லம்மா, அவளுக்கு இப்பதான் சேலத்துல இருக்கிற ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில வேலை கிடைச்சது. அவ அங்க போயிட்டா. ஓ அப்படியா? அப்ப நித்யா எங்கேயும் வேலைக்கு போகலையா? இல்ல, அவளுக்கு திடீர்னு ஏதோ வேலைக்கு போக பிடிக்கலன்னு சொல்லிட்டா. சரின்னு நாங்களும் எதுவும் தொந்தரவு பண்ணல. அதுதான் அவளுக்கு கல்யாணம் முடிச்சிடலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் தரகர் ஒரு நல்ல இடமா வந்திருக்குன்னு சொல்லவே உடனே அவங்க அப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஓ அப்படியா? அதுதான் விதின்றது. அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு இருக்கு போல. அதுதான் அவ போக முடியல. பாருங்க, இப்படி ஒன்னாவே வளர்ந்து படிச்ச பொண்ணுங்களை ஒருத்தி மட்டும் வேலை கிடைச்சி சேலத்துக்கு போயிட்டா, ஒருத்தி இங்கே இருக்கான்னா என்ன அர்த்தம் என்று சிரித்தாள் சுகுமாரி. விஸ்வநாதனும் ஜானகியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொள்ள, சரி அப்ப என் மருமகளை பார்த்துட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கும் என்றாள் சுகுமாரி. தோ என்று கடகடவென உள்ளே ஓடினாள் ஜானகி. சந்திரனின் மனதில் ஏதேதோ என்ன அலைகள் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் மௌனமாக தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தான். சற்று நேரத்தில் நித்யா காஃபி ட்ரேவை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வர அவளை பார்த்து சுகுமாரிக்கு முகம் மலர்ந்தது. சந்திரா, அங்க பாருடா, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. உனக்கு பொருத்தமானவ இவதான்டா. அம்மா நான் சொல்றேன், இந்த பொண்ணை வேண்டான்னு நீ சொன்ன அப்புறம் வேற எந்த பொண்ணும் உனக்கு செட் ஆக மாட்டா, பாத்துக்க என்றாள். என்ன அம்மா இப்படி புகழ்றாங்க? அவ்வளோ அழகா இந்த பொண்ணு என்று வேண்டா வெறுப்பாக தலையை நிமிர்த்திய சந்திரன் ஒரு நிமிடம் இமைக்க கூட மறந்து அவளை பார்த்து கொண்டு அதிர்ந்து நின்றான்.
சுகுமாரி அவன் கைகளை பட்டனை பிடித்து அமர வைக்க, ஏய் என்னடா, பொண்ணு பிடிக்கலன்னு இப்படி எழுந்து போயிடலன்னு பாக்குறியா? அது சரியில்லடா, பேசாம உட்காரு. அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இப்படிலாம் அவங்க மனசை சங்கடப்படுத்துற மாதிரி பண்ணக்கூடாது என்றாள் சுகுமாரி அவன் காதருகில். இதற்குள் நித்யா அவர்களுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்க அவளை பார்த்து புன்னகை செய்து கொண்டு காப்பி கப்பை எடுத்து கொண்டாள் சுகுமாரி. நித்யா ட்ரேவை சந்திரன் பக்கம் திருப்ப அவளை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த சந்திரன் வேறு ஒரு உலகத்தில் உல்லாசமாக பறந்து கொண்டிருக்க அவனை லேசாக இடித்தாள் அவனது தாய். டக்கன இந்த உலகத்திற்கு வந்த சந்திரன் தேங்க்ஸ் என்று ஒரு கப்பை எடுத்து கொண்டான். இதை பார்த்து ஜானகியும் விஸ்வநாதனும் லேசாக புன்னகை செய்தனர். நித்யாவின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அவள் கடகடவென உள்ளே சென்றாள். தம்பிக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா நாம மேற்கொண்டு பேசலாம். ஏன்னா பொண்ணுக்கு ஏதோ தோஷம் இருக்கிறதால சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட்டா அது சரியாகிடும்னு ஜோசியர் சொன்னாரு. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்னாலும் என் பொண்டாட்டிக்கு நம்பிக்கை அதிகம், அதுதான் யோசிக்கிறேன் என்றார் விஸ்வநாதன். அதனால என்ன, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் நாங்க வீட்டுல போய் கலந்து பேசிட்டு என்று இழுத்தாள் சுகுமாரி. அம்மா எதுக்கு அதெல்லாம், நான் இங்கேயே சொல்லிடுறேன் என்றான் சந்திரன் தெளிவாக. தம்பி என்ன போல எதுவா இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா பேசுறாரு. எனக்கும் அதுதான் பிடிக்கும் தம்பி என்று சிரித்தார் விஸ்வநாதன். கடவுளே, நல்ல இடம், பொண்ணும் அழகா இருக்கா, படிச்சிருக்கா. இந்த பையன் என்னத்தை சொல்லி சொதப்ப போறானோ என்று சுகுமாரி மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க, எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் வச்சுக்கிட்டாலும் எனக்கு சம்மதம் தான் என்றான். சுகுமாரிக்கு சற்று லேசாக தலையை சுட்டியது. அவள் ஆச்சரியமாக தனது மகனை பார்த்து கொண்டிருந்தாள். விஸ்வநாதனும் ஜானகியும் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ள, அப்புறம் என்னம்மா, தம்பிக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் ரொம்ப திருப்தி. அப்போ ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து நாம தேதியை குறிச்சிடுவோம் என்றார் விஸ்வநாதன். நல்ல முகூர்த்தம் என்ன, நல்ல முகூர்த்தம், அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடுவோம் என்று துள்ளி குதித்தாள் சுகுமாரி. என்னம்மா சொல்றீங்க என்று விஸ்வநாதன் சிரிக்க, உங்களுக்கு தெரியாது, நானும் இவகிட்ட இதுவரை எத்தனையோ பொண்ணுங்களை காமிச்சிட்டேன். ஆனா எல்லாரையும் ஏதோ சாக்க சொல்லி தட்டி கழிச்சவன் இன்னைக்கு உங்க பொண்ணை பார்த்து அவனே சம்மதம் சொல்லிட்டான். இது கனவா நனவான்னு எனக்கு தெரியாம சந்தோஷத்துல இருக்கேன். இந்த சந்தோஷமான நேரத்திலேயே கல்யாணத்துக்கும் நாளை குறிச்சிடணும் என்றாள். ஜானகியும் விஸ்வநாதனும் சிரிக்க 3 மாதத்தில் திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது. அப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து என் கையை நம்பியே ரோஷமா வாழ்ந்துவேன். எந்த கஷ்டத்திலையும் யார்கிட்டையும் எதுக்கும் போய் நின்னதில்லை. என் பொண்ணுங்களையும் அதே போல கௌரவமா வளர்த்துட்டேன். அவங்களும் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கமா வளர்ந்தவங்க. 4 பேர் எதிர்க்க என் பொண்ணுங்களை கௌரவமா வளர்த்துருக்கேன். நாளைக்கு அவங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்களை பார்த்தா அப்படி கொடுமைப்படுத்துறவங்க மாதிரி தெரியுதா என்று பதறினாள் சுகுமாரி. இல்லம்மா, நான் அதுக்கு சொல்ல வரல. நாளைக்கு நாம நெருங்கிய சொந்தமாக போறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியணும். அதனால தான் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு இருக்கேன் என்றார். சுகுமாரியும் சந்திரனும் அவரை உற்று பார்த்தனர். நாங்க ரொம்ப ஒன்றும் வசதியானவங்க இல்லை. ஏதோ பாதியார் வேலையை பார்த்து நான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன். அந்த வருமானத்திலையும் நான் என் பொண்ணுங்களை ராணி போலதான் வளர்த்தேன். ஆனா அவங்களுக்காக பெருசா ஒன்றை என்னால நகை பணம்னு சேர்க்க முடியல. நல்ல படிப்பை மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனாலும் என் சக்திக்கு நான் அவங்களுக்குன்னு கொஞ்சம் நகையை சேர்த்து வச்சிருக்கேன். அதுதான் என்னால செய்ய முடியும். இதெல்லாம் சொல்லித்தான் ஏற்கனவே இவ கல்யாணத்துக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணேன். ஆனா அந்த பையனோட அம்மா முதல்ல எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சதும் ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு அளவுக்கு மேல எங்களால தாக்கு பிடிக்க முடியலன்னு நாங்க சொன்னதும் கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. கடைசியா விசாரிச்சப்பதான் தெரிஞ்சுது, இவளை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேற ஒரு வசதியான இடத்துல இருந்து சம்மந்தம் வந்ததுன்னு. அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த அவங்க இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சது. இதனால நாங்க ரொம்ப நொந்துட்டோம். என் பொண்ணும் கஷ்டப்பட்டுட்டா. அதனால தான் நான் இப்பவே எல்லா விவரத்தையும் தரகர்கிட்ட சொல்லி உங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னேன். இந்த வாட்டியாவது என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், இல்லைன்னா நானு என்று கண் கலங்கினார். அட என்ன சம்மந்தி நீங்க, அப்படிலாம் ஒன்னாகாது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தரகர் வரதட்சணை பத்தி பேசும்போதே நான் அந்த பேச்சு எடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம
என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா போதுன்னு நான் இருக்கேன். நீங்க என்னவோ பணம் காசு நகைன்னு பேசிக்கிட்டு. அப்ப நாங்க வரோம். என் மருமக கிட்ட சொல்லிடுங்க, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு என்று எழுந்து கொண்டாள் சுகுமாரி. சந்திரன் தயங்கிக் கொண்டே உள்ளே எட்டி பார்க்க, அட சந்திரா, கல்யாணத்துக்கு இன்னும் 3 மாசம் தானே இருக்கு. அதுக்குள்ள என்ன அவசரம்? அப்புறம் அவன் நம்ம வீட்டுக்கு தானே வரப்போறா, அப்ப பாத்துக்கலாம் என்று சிரித்தாள் சுகுமாரி. சந்திரன் வெட்கத்தால் தலையை குனிய விஸ்வநாதனும் ஜானகியும் புன்னகை செய்தனர். அன்றிலிருந்து சந்திரனுக்கு மனதில் உற்சாகம் பொங்கிக் கொண்டிருக்க அவன் அடிக்கடி நித்யாவுடன் போனில் பேசுவதும் அவர்கள் வீட்டிற்கு செல்வதும் என இருந்தான். ஆனால் நித்யா அவனிடம் பேசவும் அவனோடு வெளியே செல்லவும் விருப்பம் கொண்டதாக தெரியவில்லை. சுகுமாரி தனது வருங்கால மருமகளுக்கு பட்டுப்புடவைகள் நகைகள் என வாங்கி குவித்து கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்து விஸ்வநாதனும் ஜானகியும் பூரித்து கொண்டிருக்க நித்யாவின் முகத்திலும் மனதிலும் எந்த சந்தோஷமும் இருப்பதாக தெரியவில்லை. திருமண நாள் அருகில் வர வித்யாவும் ஊரிலிருந்து வந்திறங்கினாள். அவளை பார்த்த ஜானகிக்கும் விஸ்வநாதனுக்கும் சந்தோஷம் பிடிபடவில்லை. ஏமா, அக்காளுக்கு கல்யாணம், நீ தான் கூட இருந்து எல்லாம் செய்யணும். நீ என்னடானா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்குதான் வந்து இறங்குற என்று தனது மகளை செல்லமாக அடித்தாள் ஜானகி. அம்மா, நான் என்ன பண்றது? நாங்க இல்லைன்னா சில பேஷண்ட்டுங்க ஒழுங்கா மருந்தே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. அதுதான் என்னால வர முடியல. அது சரி, இப்படி பேஷண்ட் ஆஸ்பத்திரின்னு இருந்தா எப்படி? குடும்பத்தையும் பார்க்க வேண்டாமா? அம்மா, உங்களுக்கே தெரியும் எனக்கு என் வேலைன்னா எவ்வளவு இஷ்டம்னு. அதுக்காக நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆனா அப்ப என்ன பண்ணுவ? அம்மா, என் வேலையும் என்னையும் புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்றாள் வித்யா சிரித்து கொண்டு. ஏய், என்ன சொல்ற? அப்ப யாரையாவது காதல் கிதல்னு என்று ஜானகி பதற விஸ்வநாதனின் முகம் மாறியது. அம்மா, என்னம்மா, நான் அப்பா வளர்த்த பொண்ணு என்றாள் வித்யா. விஸ்வநாதன் முகம் மலர்ந்தது. அதுதானே பார்த்தேன். என் பொண்ணை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை நீ கேட்டிருக்க கூடாது ஜானகி. என் 2 பொண்ணுகளும் தங்கம் என்று வித்யாவின் கன்னத்தை செல்லமாக கிள்ளி முத்தமிட்டார். சரி சரி, போய் சீக்கிரமா எல்லாம் ரெடி பண்ணு. சாயங்காலம் மண்டபத்துக்கு போகணும். உங்க அக்கா காலையிலிருந்து ரூமை விட்டு வெளியில வரல, மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கா. போய் அவளை ரெடி பண்ணு என்றாள் ஜானகி. ஏம்மா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணம்னாலே அப்படிதான் இருக்கும். சின்ன பொண்ணு தானே, மனசுல பயம் இருக்காதா? நம்ம கைக்குள்ளேயே வளர்ந்த பொண்ணு இப்ப திடீர்னு கல்யாணம் ஆகி வேற ஒரு வீட்டுக்கு போக போறேன்னா அவளுக்கு பயம் வந்துருச்சு போல இருக்கு என்றார் விஸ்வநாதன். அப்பா, பையன் வீட்டுல எல்லாரும் எப்படி? அவரோட போட்டோவை நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்க. பார்க்க நல்லா தான் இருக்காரு, ஆனா குணம். அம்மாடி, பையன் சுத்த தங்கம். நல்ல படிப்பு, அழகு, பண்பு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மனுஷக்கிட்ட இருக்கிறத நான் இப்பதான் முத பாக்குறேன்னா பாரு. எங்களுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அம்மா சொல்லவே வேண்டாம். நம்ம நித்யா ரொம்ப கொடுத்து வச்சவ என்றார். அப்படியா? அப்ப நான் அவங்கள பார்க்கணுமே. அதுக்குதான் அன்னைக்கே போனை போட்டு உன்னை வாடின்ன. நீ தான் வேலை வேலைன்னு வரமாட்டேன்ட்ட. அதனால என்னம்மா, இன்னைக்கு சாயங்காலம் அவரை பார்க்க தானே போறேன் என்று சிரித்தாள். அன்று மாலை நித்யாவிற்கு நலங்கு வைத்து மண்டபத்திற்கு அழைத்து கொண்டு அனைவரும் புறப்பட வித்யாவிற்கு வேலைகள் சரியாக இருந்தது. இதற்கிடையில் அவள் சந்திரனை சென்று பார்த்துவிட்டு அவனிடம் பேசிவிட்டு வர அவள் மனதில் அவன் பேரில் பெரிய மரியாதை கூடியது. அன்றிரவு அனைவரும் உறங்க செல்ல அனைத்து வேலைகளையும் முடித்து கொண்டு மணப்பெண் அறைக்கு வந்த வித்யா அங்கு கட்டிலில் படுத்து கொண்டிருந்த நித்யாவின் அருகில் சென்று படுத்தாள். அக்கா, நான் ஒரு உண்மையை சொல்லவா? நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிக்கா. அம்மா அப்பா சொல்லும் போது கூட நான் நம்பல. ஆனா நானே இப்ப மாப்பிள்ளைய நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அம்மாவும் அப்பாவும் அவரை பத்தி சொன்னது கொஞ்சம் தான்னு. நித்யா அமைதியாக இருந்தாள். ஏய் ஊமை கொட்டான், பேச மாட்டியா என்று எழுந்து அமர்ந்த வித்யா, ஆமா, அம்மா சொன்னாங்க. அவரு உன்னை பார்க்க அடிக்கடி வந்தாராம். உனக்கு நகை பட்டு போடவன்னு வாங்கி வந்து கொடுத்தாராம். நீதான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன்னு அடமா இருந்தியாம். ஏங்கா, வெக்கமா என்று அவளை இடித்தாள். ஏய், பேசாம இருடி என்று திரும்பி படுத்தாள் நித்யா. புரியுது புரியுது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட மொத்தமா பேசிக்கலான்னு பிளான்ல இருக்காங்க போல இருக்கு அம்மா. இந்த உம்முன்னு ஊமை கொட்டான் போல இருக்கிறவங்கள நம்பவே கூடாது என்று அவள் அருகில் படுத்து கொண்டாள். காலை 4 மணிக்கு ஜானகி வந்து வித்யாவை தட்டி எழுப்ப கண்களை திறந்த வித்யா, என்னம்மா நேரம் ஆயிடுச்சா என்று கேட்டுக்கொண்டு எழுந்தாள். பின்ன நேரமாகாம ஏண்டி, அக்காளும் தங்கச்சியும் கதவு கூட சத்தம
அப்படியே திறந்து வச்சுட்டு தூங்கிட்டீங்களா? ஏண்டி, நகையெல்லாம் இருக்கே, நீயாவது உஷாரா இருக்க கூடாது என்றாள். என்னம்மா சொல்றீங்க? நான் தானே நைட்டு கதவை சாத்தி தாப்பா போட்டேன். ஆ, நல்லா போட்ட. சரி சரி, எழுந்து சீக்கிரம் ரெடி ஆகு. உன் அக்காவையும் ரெடி பண்ணு. ஆமா, எங்கடி அவ என்று சுற்றி பார்த்தாள். பாத்ரூம்ல இருப்பா, பாருங்கம்மா என்று எழுந்து கூந்தலை வாரி முடித்தாள். ஜானகி பரபரப்பாக சென்று பாத்ரூமை எட்டி பார்க்க, ஏய், இங்க யாரும் இல்லடி, எங்க போனா அவ என்று பதறினாள். அம்மா, என்னம்மா, எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? அவ இங்கதான் இருப்பா, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று வெளியே சென்றாள் வித்யா. மண்டபம் முழுவதும் தேடிவிட்டு பதட்டத்துடன் உள்ளே வந்த வித்யா ஜானகி கையில் ஏதோ லெட்டரை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டாள். அருகில் விஸ்வநாதன் தலையில் கையை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். அம்மா, என்னம்மா? அப்பா, என்னாச்சு? எதுக்கு இப்படி 2 பேரும் என்று அவள் கேட்பதற்குள் ஜானகி கையில் இருந்த லெட்டரை அவளிடம் நீட்டினாள். அதை அவசரமாக வாங்கி பார்த்தாள் வித்யா. அதில் நித்யாவின் கையெழுத்து அச்சில் கோர்த்தது போல் இருந்தது. அம்மா, அப்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் போறேன், என் வாழ்க்கையை தேடிட்டு போறேன். சின்ன வயசுல இருந்து நாங்க ரெட்டை பிறவிங்கன்னு 2 பேரையும் ஒன்னா வளர்க்கணும்னு எங்களுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கறதும், ஒரே மாதிரி பேகு வாங்கி கொடுக்கறதும், ஒரே கிளாஸ்ல சேர்த்து விடுறதுன்னு எனக்கு பிடிக்குதா இல்லையான்னு கூட யோசிக்காம எல்லாம் உங்க இஷ்டம் போலவே செஞ்சீங்க. அப்படிதான் எனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் நானும் வித்யா கூட நர்சிங் படித்தேன். அதனால தான் என்னால் அந்த வேலையை பார்க்க முடியல. இப்படி எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு எல்லாம் விட்டு கொடுத்த எனக்கு என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியல. என்னை முத வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாரே சங்கர், அவர்கிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். அவரும் என் மேல ரொம்ப பாசமா இருந்தாரு. அவர் என்னை பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க அடிக்கடி போன்ல பேச பழகுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை பறி கொடுத்துக்கிட்டோம். ஆனா உங்க அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. ஆனா அவர் மனசை மாத்திக்கல, என்னை இன்னும் விரும்பிக்கிட்டு தான் இருக்காரு. அவங்க அம்மா பார்த்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு திட்டமா சொல்லிட்டாரு. இது அவங்க அம்மாக்கு பிடிக்கல. நீங்களும் என் மனசை தெரிஞ்சுக்காம வேற ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. உங்க கண்டிஷன்லயும் கட்டுப்பாட்டிலையும் வளர்ந்த எனக்கு உங்ககிட்ட எங்க காதல சொல்ல பயமா இருக்கு. அதனால தான் நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம். எங்களுக்கு யாரும் வேண்டாம், எங்க வாழ்க்கையை நாங்களே பார்த்துக்க முடிவு பண்ணிட்டோம். என்னை இனிமேலும் தேட வேண்டாம் என்று எழுதி இருக்க அதை படித்த வித்யா அதிர்ந்தாள். அம்மா, என்னம்மா, அக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கா? இப்ப என்ன பண்ண போறீங்க? ஜானகி தொப்பென வித்யாவின் காலில் விழுந்தாள். அம்மா, என்ன இது என்று பதறிய வித்யா தனது தாயை தூக்கினாள். வித்யா, என் தாலி நிலைக்கணும்னா, நம்ம குடும்ப மனம் போகாம இருக்கணும்னா நீதான் இந்த சமயம் எங்களுக்கு உதவி பண்ணணும் என்றாள். அம்மா, என்னம்மா, என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று பதறினாள் வித்யா. வித்யா, உங்க அக்காக்கு வாங்கின தாலிய நீ ஏத்துக்கணும். உங்க அக்காக்கு பதிலா அம்மா என்று கத்தினாள் வித்யா. அம்மாடி, உங்க அம்மா சொல்றன்றதுக்காக நீ இந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். என்னை பத்தி கவலைப்படாத, நான் இனிமே உயிரோட இருக்க மாட்டேன். அப்பா, அம்மாடி, நான் கட்டுப்பாட்டோட வளர்க்குறேன், கண்டிஷனோட என் பொண்ணுங்களை வளர்க்குறேன்னு இப்படி அவங்க மனசு தெரிஞ்சுக்காம வளர்த்துட்டேன். ஆனா எந்த கௌரவத்தோட இத்தனை வருஷம் தலை நிமிர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தனோ அது இப்போ போயிடுச்சு. இனி நான் ஏன் உயிரோட இருக்கணும்? கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் எனக்கு என்று அவர் மேலும் பேசுவதற்குள் அவர் வாயை பொத்திய வித்யா, அப்பா, நான் உங்களை சாக விட மாட்டேன், உங்களை தலைகுனிய விட மாட்டேன், நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் என்று கண்ணீர் வடித்தாள். அம்மாடி, என் தங்கமே என்று அவளை வாரி அணைத்தனர் இருவரும். முழு அலங்காரத்துடன் மடமேடையில் வந்து அமர்ந்த வித்யாவை பார்த்த சந்திரனுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. சுகுமாரியின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அனைவரும் அச்சதை தூவ சந்திரன் உற்சாகத்தோடு வித்யாவின் கழுத்தில் தாலியை கட்டினான். அந்த தாலியை கையில் எடுத்து பார்த்தாள் வித்யா. இது அக்காவோட தாலி, அவளுக்கு சொந்தமாக வேண்டிய தாலி. இப்ப இது என் கழுத்துல. சந்திரனுக்கு உண்மை தெரியாது, அவரோட மனசுல அக்கா தான் நிறைஞ்சிருக்கா. இப்ப நான் நித்யா இல்ல வித்யான்னு அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவர் என்னை எப்படி ஏத்துப்பாரு? அவரோட மனசுதான் நொறுங்கிடாதா? இது நான் அவருக்கு பண்ற துரோகம் இல்லையா? கடவுளே, எனக்கு ஏன் இந்த சித்திரவதை என்று திரும்பினாள். அங்கே விஸ்வநாதன் ஜானகி முகத்தில் தெரிந்த புன்னகை அவள் மனதை கொஞ்சம் தேற்றியது. அன்றிரவு பால் சொம்புடன் உள்ளே சென்ற வித்யா
தலையை குனிந்து கொண்டு அமைதியாக நின்றிருக்க அவளை பார்த்து புன்னகை செய்த சந்திரன் அவள் கைகளை பற்றி தன் அருகில் அமர வைத்துக் கொண்டான். அவள் இதயம் படபடவன் அடித்து கொண்டது. உள்ளங்கையில் ஏதோ ஐஸ் பெட்டியில் வைத்தது போல் சில்லிட்டு உறைந்து போக அவள் அதை மறைக்க கைகளை இறுக்கி கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். நித்யா, என்ன இது? இந்த 3 மாசம்தான் என்கிட்ட போன்ல கூட பேச மாட்டேன்னு இருந்த. நானா உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்னை பார்த்து ஒதுங்கி பயந்து போய் உள்ள ஓடிடுவ. சரி, ஏதோ பயப்படுற வைக்கப்படுறேன்னு நானும் அமைதியா இருந்துட்டேன். ஆனா இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உன் புருஷன். இப்ப கூடவா என்னை பார்த்து பயப்படணும்? ஏன், என்னை பிடிக்கலையா நித்யா என்றான். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் வித்யா முழித்து கொண்டிருக்க, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அது இந்த முதலிரவுல தான் சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ இப்படி உம்மன்னு இருந்தா நான் எப்படி என்று அவன் பேசி கொண்டிருக்க வித்யா பட்டன மயங்கி சாய்ந்தாள். நித்யா என்று அவளை தாங்கி பிடித்தான் சந்திரன். 3 நாட்கள் சென்றது. இந்த 3 நாட்களும் சந்திரன் அவள் மனநிலையை அறிந்து அவளை தொந்தரவு செய்யாமல் தள்ளியே இருந்தான். அன்று தனது தாய் தந்தையிடம் கண்ணீரோடு விடை பெற்று கொண்டு தனது கணவனோடு புகுந்த வீட்டிற்கு சென்ற வித்யாவை அன்போடு ஆரத்தி எடுத்து வரவேற்ற சுகுமாரி அவளை அன்போடு கட்டி அணைத்தாள். பக்கத்து அக்கத்திரிடம் அவளை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டும் அவளை அமர வைத்து அனைத்தும் செய்து கொண்டிருக்க அந்த அன்பை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் வித்யா தவித்து கொண்டிருந்தாள். 1 வாரம் சென்றது. தனது மாமியாரும் தனது கணவனும் தன் மீது கொண்டிருக்கும் அன்பில் திக்குமுக்காடிய வித்யாவிற்கு மனதில் ஏதோ பாரம் அழுத்தி கொண்டிருந்தது. அவர்கள் இந்த ஒட்டுமொத்த அன்பிற்கும் தான் உரிமை இல்லாதவள் என்றும் இந்த அன்பு அனைத்தும் தனது அக்காவிடம் அவர்கள் கொண்டிருக்கும் அன்பு என்றும் உண்மை தெரிந்தால் அவர்கள் தன்னை வெறுப்பது உறுதி என்றும் அவள் பயந்து நடுங்கிக் கொண்டு அவர்களிடம் இருந்து ஒதுங்கியே இருந்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சந்திரன் மீது அவளுக்கு பாசம் பெருக ஆரம்பித்தது. ஆனால் சந்திரன் ஒவ்வொரு முறையும் நித்யா நித்யா என்று அவளை அழைத்து கொண்டிருக்க அவள் மனதில் முள் தைப்பது போன்ற வலி ஏற்பட்டது. இதற்கு மேல் உண்மையை அவனிடம் மறைப்பது இயலாது என்று உணர்ந்த வித்யா அவனிடம் உண்மையை சொல்லிவிட ஒவ்வொரு முறையும் துடித்து கொண்டிருந்தாள். ஆனால் அது அவ்வளவு சுலபமாக நடப்பதாக இல்லை. இப்படியே ஒவ்வொரு நாளும் வித்யாவிற்கு அவஸ்தையாக சென்று கொண்டிருக்க அன்று சுகுமாரி கோவிலுக்கு சென்றதும் கடகடவென தனது அறைக்கு சென்று பெட்டியில் தனது துணிகளை அடுக்கினாள். பீரோவில் இருந்து அவர்களது திருமண ஆல்பத்தை எடுத்தாள். அதை சற்று நேரம் அமைதியாக பார்த்து கொண்டு கட்டிலில் அமர்ந்தாள். அதில் இருந்த சந்திரனின் அழகிய மலர்ந்த முகம் அவள் மனதை ஈர்த்தது. என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நான் ஒரு துரோகி. உங்களை நான் ஏமாத்திட்டு இருக்கேன். நான் நித்யான்னு நினைச்சு நீங்களும் அத்தியும் என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. ஆனா நான் நித்யா இல்ல, வித்யா. அதிர்ஷ்டம் இல்லாத வித்யா. உங்க அன்பை நான் இப்ப நித்யா என்ற பேர்ல அனுபவிக்கிறேன். இது எனக்கு சொந்தமானது இல்லை. இந்த வாழ்க்கை என்னோடது இல்லை. ஆனா உண்மையா நான் உங்களை விரும்புறேன். ஆனா உங்க மனசுல நித்யா தான் இருக்கா. நான் நித்யா இல்லைன்னு தெரிஞ்சதும் நீங்க என்ன கண்டிப்பா வெறுத்துடுவீங்க. அப்ப நீங்க என்ன வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி நானே இப்ப போயிடுறேன். எனக்கு சொந்தமில்லாத வாழ்க்கையை விட்டு விலகிடுறேன் என்ற ஆல்பத்தை பட்டன மூடிவிட்டு எழுந்தாள். இதற்குள் சந்திரன் உள்ளே வர அவனை பார்த்து அதிர்ந்த வித்யா கண்களை துடைத்து கொண்டு அமைதியாக நின்றாள். என்ன நித்யா, என்ன இது பெட்டியெல்லாம்? எங்கேயாவது கிளம்புறியா? ஊருக்கு ஏதாவது? ஆமா என்று தலையை ஆட்டினாள். ஏமா, என்னாச்சு? உங்க அம்மா ஏதாவது போன் போட்டாங்களா? இல்ல உங்க அப்பா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் போலான்னு. ஏன், இங்க இருக்க பிடிக்கலையா? இல்ல என்ன உனக்கு பிடிக்கலையா என்று அவளை பார்த்து புன்னகை செய்தான். இல்லைங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ கல்யாணம் ஆனதுல இருந்து என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. என்னை பார்த்தாலே பயந்து ஓடுற. நானும் சரி, புது இடம் புது மனுஷங்க இதெல்லாம் பார்த்து நீ பயப்படுறன்னு இருந்தேன். ஆனா கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகியும் நீ அப்படியே தான் இருக்க. ஏன், முன்னை விட இப்ப ரொம்ப என்னை பார்த்து ஒதுங்கி போற. என்னம்மா, என்ன ஆச்சு? என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன உனக்கு பிடிக்கலனாலும் சொல்லு, பரவாயில்ல என்றான். என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல என்னால முடியாது. என் நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்கு என்று கதறிக்கொண்டு அவன் காலில் விழுந்தாள் வித்யா. ஏய் வித்யா, என்ன இது? எழுந்துடு என்று அவளை தொட்டு எழுப்பினான் சந்திரன். வித்யா டக்கென அவனை நிமிர்ந்து பார்த்து கொண்டு எழுந்தாள். இப்ப என்ன சொன்னீங்க
என்றவனை உற்று பார்த்தாள். வித்யான்னு சொன்ன என்று மெலிதாக சிரித்தான். வித்யாவா? ஆமா, உன் பேர் வித்யா தானே என்று மீண்டும் சிரித்தான். என்னங்க, உங்களுக்கு எப்படின்னா? ஆ இரு ரொம்ப குழம்பாத, நானே சொல்லிடுறேன். நீ வித்யான்றது எனக்கு ஏற்கனவே தெரியும். அன்னைக்கு உங்க அக்கா கல்யாணத்துக்கு முதல் நாள் ஓடி போனதும் தெரியும் என்றான். என்னங்க? ஆமா வித்யா, உங்க அக்கா கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு என் ரூமுக்கு வந்தா. அவ மட்டும் இல்ல, அவ கூட அவளோட சங்கரம் வந்தாரு. அவங்க 2 பேரோட காதல், அவங்க கதையெல்லாம் சொல்லி என்கிட்ட அழுதாங்க. அதை கேட்டு எனக்கும் நிம்மதியாச்சு. உடனே நான் தான் அவங்கள சேர்த்து வச்சு நைட்டோட நைட்டா அவங்கள என் கார்லயே கொண்டு போய் ட்ரெயினை ஏற்றி விட்டுட்டு வந்தேன் என்று சிரித்தான். அப்படியா என்று ஆச்சரியப்பட்ட வித்யா, ஆமா, எங்க அக்கா வேற ஒரு பையனை காதலிக்கிறத கேட்டு நீங்க கோவப்படாம நிம்மதியாச்சுன்னு சொல்றீங்க. நியாயமா உங்களுக்கு கோவம் இல்ல வரணும்? ஏன் கோவம் வரணும்? நான் காதலிச்சதே ஏன் வித்யாவை தானே என்றான். என்னது, என்னையா? ஆமா வித்யா, உன்னை எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும். 1 வருஷம் முன்ன ரோட்ல ஆக்சிடென்ட் ஆன ஒரு அம்மாவை நீ காப்பாத்தின தெரியுமா? வித்யா எதையும் யோசித்து கொண்டு, ஆமா, அன்னைக்கு நான் எக்ஸாமுக்காக போயிட்டு இருந்தப்ப ஒரு வயசானவங்க, அவங்க முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க மயங்கி விழ போனாங்க. அப்போ ஒரு லாரி அவங்களை இடிக்க வந்தது. நான் தான் ஓடி போய் அவங்களை இழுத்து விட்டேன். அந்த வேகத்துல அவங்க அங்க இருந்த ஸ்கூட்டர்ல மோதி தலையில காயம் பட்டு விழுந்துட்டாங்க. அப்ப நான் தாங்க ஆம்புலன்ஸுக்கு போனை போட்டு அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனேன். இப்போ ஞாபகம் வருது. அது யாரும் இல்ல, எங்க அம்மா தான் என்றான். அப்படியா? எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஆமா வித்யா, நல்லவங்களுக்கு எப்பவும் தான் பண்ற நல்லது ஞாபகம் இருக்காது. அன்னைக்கு நான் உன்னை ஆஸ்பத்திரியில பார்த்தேன். உன்கிட்ட பேச வர்றதுக்குள்ள நீ போயிட்ட. அப்புறம் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். உன்னை அப்ப இருந்து மனசுக்குள்ள விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மா எனக்காக எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்தாங்க. என் மனசுல நீ இருந்ததால நான் வேற யாரையும் என் மனசுக்குள்ள ஏத்துக்க விரும்பல. அப்பதான் உங்க அக்காவை நாங்க பொண்ணு பார்க்க போனோம். உங்க அக்காவும் நீயும் ஒரே மாதிரி இருந்ததால நீ தானே நினைச்சு உங்க அக்காவை கட்டிக்க சம்மதிச்சேன். ஆனா உங்க அக்கா என்கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருந்தா. அதுக்கான காரணம் தெரியாம நான் குழம்பிக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்கலையோன்னு கூட பயந்தேன். அப்பதான் தெரிஞ்சுது நான் விரும்பின வித்யா அவ இல்லைன்னு. அப்படின்னா நீங்க ஏன் கல்யாணம் வரைக்கும் அமைதியா இருந்தீங்க? அதுக்கு காரணம் உங்க அப்பா தான். எங்க அப்பாவா? ஆமா வித்யா, உங்க அப்பா ஏற்கனவே உங்க அக்கா கல்யாணம் நின்னு போனதால ரொம்ப வேதனையில இருந்தாரு. திரும்பவும் என்னால உங்க அப்பாக்கு இன்னொரு வேதனை வேண்டாம், ஒரு பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆக வேண்டான்னு தான் நான் அமைதியா இருந்தேன். நீ அன்னைக்கு வந்து முத என்கிட்ட பேசினப்ப கூட என் மனசு துடிச்சுது. உன்னதான் நான் மனசார காதலிக்கிறேன்னு சொல்ல என் நாக்கு துடிச்சுது. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்துட்டேன். ஆனா கல்யாணத்தப்ப உங்க அக்கா வந்து அவ காதலை பத்தி சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். சந்தோஷப்பட்டீங்களா? ஆமா, எப்படியும் பொண்ணை காணோன்னு காலையில கல்யாணம் நின்னுடும். அப்புறம் எப்படியாவது பேசி உன்னை பொண்ணு கேட்டு கட்டிக்கலான்னு இருந்தேன். ஆனா இதெல்லாம் நடக்குமான பயம் வேற இருந்தது. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஷாக்கு கொடுத்துட்டீங்க. நீ வந்து மனமடியில உட்காரும் போது ஒரு நிமிஷம் நான் ஆடிட்டேன். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பவே நீ என்கிட்ட உண்மையா சொல்லிடுவ. நானும் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததும் என் மனசு உன்கிட்ட பறி கொடுத்ததும் சொல்லிடலான்னு இருந்தேன். அழுத்தக்காரி, நீ சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் வேணும்னு உன் தங்கை எங்க, ஆளையே காணோம், அவளை பார்க்கவே முடியலன்னு கேட்டா நீயும் அவ அவசரமா வேலை இருக்குன்னு கல்யாணத்துக்கு முத நாளே திரும்ப ஊருக்கு போயிட்டான்னு போய் சொன்னேன். அப்ப கூட எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இருந்தாலும் உன்னை ஆட்டம் கட்டிட்டு இருந்தேன் என்று சிரித்தான். அவனை அப்படியே விழுங்குவது போல் பார்த்து கொண்டிருந்த வித்யாவை அருகில் இழுத்த சந்திரன், இப்ப சொல்லு, என்னை விட்டுட்டு நீ ஊருக்கு போறியா என்றான். அவன் மார்பில் சாய்ந்த வித்யா, வாழ்க்கை முழுவதும் உங்களை விட்டுட்டு நான் இனி எங்கேயும் போகவே மாட்டேன் என்றாள். அவளை வாரி அணைத்தான் சந்திரன். இத்துடன் சந்திரனின் மனைவி கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.